இதை இப்போ ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். எல்லாரும் பாருங்கள். ஆன் பண்ணி காமிக்க போகிறேன். ப்ளக்கை மாட்டியாச்சு, ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், இதில் என்னென்னா பின்னால் கொஞ்சம் வீடியோ பின்னால் வாங்க. இதில் இன்புட் ஏ நீங்கள் கொடுக்கலாம், இன்புட் பி கொடுக்கலாம், இன்புட் சி கொடுக்கலாம், இன்புட் டி கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிராஸ் ஓவர் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. பேரலாகவும் கொடுக்கலாம், ஸ்டீரியோவாக கொடுக்கலாம், பிரிட்ஜ் மோடாகவும் கொடுக்கலாம். 1.4 வாட்ஸ்லையும் கொடுக்கலாம், 0.755 கொடுக்கலாம், 1.0 வாட்ஸில் கொடுக்கலாம். இது ஏ பிக்கு சிக்கு டிக்கு தனித்தனி லைன் கொடுத்துருக்காங்க. இது லிங்க் ஏ, லிங்க் பி, லிங்க் சி, லிங்க் டி. இது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இருக்குது. இதில் நீங்கள் ரீசெட்டும் பட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரெஸ் டு ரீசெட்டும் ஒருவேளை ஆம்பிளிஃபையர் இதானாலும் ரீசெட்டும் பண்ணிக்கலாம். அது மீறி போச்சுன்னா பீஸை இது பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுவேன். முன்னால் வாங்க. இப்போ நான் ஆன் பண்ணி காமிச்ச உடனே இங்கே பாருங்கள், பிக்ஷோ மோஷன் ஃபஸ்ட்டு போட்ட உடனே பிக்ஷோ மோஷன் வருது. ஃபேன் ஓடுது. 234 வாட்ஸ். உங்கள் லைனில் எத்தனை வாட்ஸ் வருதுன்னு காமிக்கி, இன்புட் வோல்டேஜ் காமிக்கி, ஏபி என்ன மோடில் இருக்குது நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம், சிடி என்ன மோடில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது பேரலில் இருக்குது, இது பிரிட்ஜில் இருக்குது. இப்போ நான் மாத்திரம் பாருங்கள். பிரிட்ஜில் வந்து ஸ்டீரியோவை கொண்டு வரேன். பாருங்கள், ஸ்டீரியோவாகி போச்சு. இது சிடிக்கும் ஸ்டீரியோ கொண்டு வரேன். இப்போ பிரிட்ஜ் மோடுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பிரிட்ஜ் மோடாக போட்டுக்கலாம், ஸ்டீரியோ மோடாக போட்டுக்கலாம், எதனாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஏபிக்கு மட்டும்தான் மாற்ற முடியும். அதேமாரி சிடிக்கு மட்டும்தான் மாற்ற முடியும். இதில் ஃபேன் ஓடுறது காமிக்கும், ஹீட் ஆம்பிளிஃபையர் எவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு காமிக்கும், எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இது சவுண்டு கண்ட்ரோலர். சவுண்டுக்கு திருக்கும்போது இதில் காமிக்க பாருங்கள். சவுண்டு திருக்கும்போது காமிக்கி -80 dBயிலிருந்து உங்களுக்கு சவுண்டு திருக்க இப்படியே காமிக்கும். இங்கே பாருங்கள், 65, 56 dB இதெல்லாமே காமிக்கும். உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் போகுது இது எல்லாமே காமிக்கும். DE 5000 பிக்ஷோ மோஷன் டிஜிட்டல் ப்ரொஃபஷனல் ஆம்பிளிஃபையர். இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்ச். இதை பார்த்துக்கோங்க. இதில் உள்ள ஃபேனெல்லாம் இருக்குது. இது கிளாஸ் டி. இங்கே ஃபேன் ஓடிட்டுருக்கு. 1250 mm ஸ்பீடில் ஓடிட்டே இருக்குது. இன்புட் வால்ட்டு, ஒர்க்கிங் மோடு இது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிரும். இது யூஸ் பண்ண தெரியாதவங்க கூட பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டி ஆம்பிளிஃபையர். 42,000க்கு கீழே கொடுத்துட்ருக்கேன். அதுக்கும் கீழே 41,500க்கும் கீழே கொடுத்துட்ருக்கேன். தயவு செய்து உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. தேவைப்படக்கூடியவர்கள் இந்த ஆம்பிளிஃபையரை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு 40 கிலோ, 50 கிலோ, 60 கிலோ ஆம்பிளிஃபையர்லாம் தூக்கிட்டு போக வேண்டாம். இதை பார்த்தீங்கன்னா இதை ஒன்றை வச்சுட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். DE 5000 மொத்தம் 2 சேனலில் கொடுத்தீங்கன்னா 6000 வாட்ஸ் வரும். உங்களுக்கு 6000 வாட்ஸ் வரும். நீங்கள் 4 ohmஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வாட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் 8 ohmஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 3500லேருந்து 4000 வாட்ஸ் ப்ராமிஸாக கிடைக்கும். 4000 வாட்ஸ் உங்களுக்கு ப்ராமிஸாக கிடைக்கும். இதே ஆட்டோமேட்டிக்காகவே மாறிக்கணும். நீங்கள் மாற்ற வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எந்த லைனில் எந்த ohmஸில் கொடுக்குறீங்களோ மாற்றிக்கணும். தேவைப்படக்கூடியவர்கள் மோகனா சவுண்ட்ஸுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பகிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எல்லாரும் நீங்கள் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.